ஏற்கனவே உள்ள கிளாஸ்ல பார்த்தது வந்து ஆங்கிலோ செக்ஷன் போயட்ரி. ஓகேயா? ஆங்கிலோ செக்ஷன் போயட்ரிக்கு எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலோ செக்ஷன் ப்ரோஸ். ஸோ இந்த ஆங்கிலோ செக்ஷன் ப்ரோஸ்ன்னு பார்க்கும்போது ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்ம என்ன பண்ணா போதும் அப்படின்னா நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அவர் யாரு அப்படின்னா ஆல்ஃபிரட். ஸோ இந்த ஆல்ஃபிரட் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேயா? இவருடைய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ செக்ஷன் கிங் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. 848 இருந்து 901 வரைக்கும் வாழ்ந்திருப்பார். ஏன் இந்த கிங் ஆங்கிலோ செக்ஷன் ப்ரோஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிங் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பிரச்சனை நடந்தது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். என்ன அப்படின்னா இந்த டேன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆங்கிலோ செக்ஷன் நாட்டுக்குள்ள வந்து ரொம்ப பிரச்சனை அது இதெல்லாம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் டீச்சர்ஸ் இவங்களெல்லாம் அடிச்சு துவச்சு கொண்டுருவாங்க. இந்த ஸ்கூல்ஸ் மானஸ்ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. இதனால நிறைய லிட்ரேச்சர் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நிறைய லிட்ரரி ஒர்க்ஸ் எல்லாம் கையில கிடைக்காம போயிடும். அப்ப இந்த லிட்ரேச்சர் அப்படிங்கிறது இங்கிலாந்துக்குள்ள இல்லாம போயிருமோ அப்படின்னு நினைச்சவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா யாரு ஆல்ஃபிரட் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிம்மதியா நம்ம வந்து நாட்டை ஆளணும் அப்படின்னு நினைக்கும் போது மட்டும் இல்லாம நாட்டுல உள்ள மக்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஓகே, அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவங்களெல்லாம் விரட்டி அடிக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் மேற்கொண்டுட்டு தன்னை ஒரு அரசனா அறிவிச்சுக்கிறாரு. ஸோ அவர் அரசனான ஒரு ட்ரீட்டி உண்டு. அந்த ட்ரீட்டியோட பேர் என்ன பேரு அப்படின்னா ஒரு ட்ரீட்டினா ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்துப்படி இனிமே இவர் தான் அரசன் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் வெட்மோர். சரியா? 878. ஸோ அவர் பிறந்தது 848. அவர் வந்து கிங்கா வந்து அறிவிக்கப்பட்டது வெட்மோர் அப்படிங்கிற அந்த ட்ரீட்டினால என்ன பண்ணப்பட்டிருப்பாரு அப்படின்னா கிங்கா வந்து அறிவிக்கப்பட்டிருப்பார். ஓகே, இவர் இங்கிலீஷ் பீப்புளுக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா ஹீ டாட் லாட்டின். ஆங்கிலோ செக்ஷன் பீப்புளுக்கு இவர் வந்து லாட்டின் கற்றுக் கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாம எப்படி கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னு பார்த்தா முதல்ல இவர் லாத்தின் கற்றுக்கிட்டாரு. சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஓரளவுக்கு நாட்டுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா லத்தீன் மொழியை கத்துக்கிறாரு. இவர் கத்துக்கிட்டு நிறைய ஒர்க் என்ன பண்றாரு அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்றாரு. ஸோ அது மட்டும் இல்லாம யூரோப் முழுக்க இருக்கக்கூடிய நிறைய ஸ்காலர்ஸ் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னோட நாட்டுக்கு வர வைக்கிறாரு. தன்னோட கிங்டத்துக்கு வர வச்சு அவங்களுக்கு கௌரவம் எல்லாம் கொடுத்து தன்னோட மக்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விஷயம் சொல்லி கொடுக்கலாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு நிறைய பரிசுகள் பொருட்கள் எல்லாம் கொடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா அவங்கள உற்சாகப்படுத்துறாரு. இதனால நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆங்கிலோ செக்ஷன் பீரியட்ல நிறைய பேர் கத்துக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான காரணமா இருந்தது அப்படின்னா யாருதான் அப்படின்னா கிங் ஆல்ஃபிரட் தான் காரணமா இருந்திருக்கிறாரு. பெரும்பாலும் இவங்க என்னதான் கத்துக்கிறாங்க அப்படின்னா லாட்டின் தான் கத்துக்கிறாங்க. ஸோ முதல்ல என்ன கத்துக் கொடுக்குறாரு அப்படின்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ். 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கிறிஸ்டியானிட்டியில உள்ள 10 கமாண்ட்மெண்ட்ஸை கத்துக் கொடுக்குறாரு. அப்புறம் அதுல இருக்கக்கூடிய கோல்டன் ரூல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னா கத்துக் கொடுக்குறாரு. மக்களுக்கு கத்துக் கொடுக்குறாரு. இதன் மூலமா மக்களை வந்து நீங்க பொறுமையா இருக்கணும், நிறைய விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கத்துக் கொடுத்துட்டு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய இடத்துல செட் பண்றாரு. இங்கிலாந்துல அவர் ஆட்சி பண்ணக்கூடிய இடங்கள்ல நிறைய ஸ்கூல்ஸ் செட் பண்ணி அதன் மூலமா நிறைய பேருக்கு கல்வி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரும் முயற்சி வந்து எடுக்கிறாரு இவர். அது மட்டும் இல்லாம இப்ப ஓகே தரை வழியா வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடியதுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஒருவேளை கடல் வழியாகவோ நீர்நிலைகள் வழியாகவோ வேற ஏதாவது எதிரிகள் வந்து நம்மளை தாக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல இங்கிலாந்துக்குள்ள ஒரு நேவல் ஃபிளீட் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா உருவாக்குறாரு. நேவியை வந்து என்ன பண்றாரு உருவாக்குறாரு. அதாவது கப்பல் படையை வந்து உருவாக்குறாரு. அப்புறம் இவர் டிரான்ஸ்லேட் பண்ண ஒர்க் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதெல்லாம் இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா லத்தீன் மொழியில இருந்து இவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஸோ எதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரோசியஸ் அப்படிங்கிறவர் எழுதின யூனிவர்சல் ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி. உங்களுக்கு நீங்க ஆங்கிலோ செக்ஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் நிறைய ஒர்க் எல்லாம் இருக்காது. கொஞ்சம் ஒர்க் தான் வரும். அதனால ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஒரோஷியஸோட யூனிவர்சல் ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி. அடுத்து பீடு படிச்சிருப்போம்ல, ஆல்ரெடி நம்ம படித்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. பீடு வந்து
எக்லசியாஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள்னு ஒன்று இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஹிஸ்ட்ரின்னு சிம்பிளா போடுறேன். ஓகேயா? ஹிஸ்ட்ரி, பீடோட ஹிஸ்ட்ரி புக் என்ன பண்ணியிருப்பாரு ட்ரான்ஸ்ஃபர். பீடு ஆக்சுவலா என்னதான் பண்ணியிருப்பாரு அப்படின்னா இங்கிலீஷ்ல தான் எழுதியிருப்பாரு, சாரி லாட்டின்ல தான் எழுதியிருப்பாரு. பீடு வந்து ஆக்சுவலா லட்டின் மொழியில தான் எழுதியிருப்பாரு. பீடு வந்து ஆக்சுவலா லட்டின் மொழியில எழுதியிருப்பாரு அவரோட எக்லசியாஸ்டிக்கல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் பீப்புள் அண்ட் சர்ச்சஸ் அப்படிங்கிற ஒர்க்கை. அதை வந்து யார் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாருன்னா ஆல்ஃபிரட் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் போப் கிரீகரின்னு ஒருத்தர். ஓகேயா? போப் கிரீகரி அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, ஸோ போப் கிரீகரி எழுதின ஒர்க் வந்து ஷெஃபர்ட்ஸ் புக். போப் கிரீகரி எழுதின ஷெஃபர்ட்ஸ் புக்கையும் யார் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஆல்ஃபிரட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. ஸோ லாஸ்டா மொத்தமே 4 ஒர்க் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னு நம்ம கொடுத்துருக்காங்க. லாஸ்டா உள்ள ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பௌத்தியஸ் அப்படிங்கிறவர் எழுதின கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபி. பௌத்தியஸ் எழுதின கன்சலேஷன்ஸ் ஆஃப் பிலாசபி. இது எல்லாமே யாரு டிரான்ஸ்லேட் பண்ண ஒர்க்கு அப்படின்னா ஆல்ஃபிரட் டிரான்ஸ்லேட் பண்ண ஒர்க்கு. அப்புறம் அவர் எழுதின ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும்ல, அது என்ன ஒர்க்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் குரோனிக்கல், அல்லது இதை என்னவும் சொல்லுவாங்க அப்படின்னா இங்கிலீஷ் கிரானிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல் அல்லது இங்கிலீஷ் கிரானிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆங்கிலோ சாக்சன் பீரியட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான பர்த்து, டெத்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஒரு ரெக்கார்டு புக் தான் இந்த ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல். இதை வந்து இவர் தான் எழுத ஆரம்பிச்சாரான்னு கேட்டா இவருக்கு முன்னாடியே அந்த ரெக்கார்டிங் எல்லாமே இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா சீசரோட டெத்துல இருந்து ஒரு கதை வடிவில் என்ன பண்ணிருப்பாரு இந்த ஹிஸ்டரியை வந்து சொல்லிட்டே போயிருந்திருப்பாரு. இவர் இறந்த உடனே இந்த ஒர்க் வந்து எழுதி முடிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. கிட்டத்தட்ட சீசர் வந்து இங்கிலாண்டை கான்கஸ்ட் பண்ணதுல இருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1066வது வருஷத்துல நமக்கு என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா நார்மன் கான்குவெஸ்ட் நடக்கும். ஸோ அந்த நார்மன் கான்குவெஸ்ட் முடிஞ்சு ஒரு நூற்றாண்டு கழிச்சு, சரியா, ஒரு நூற்றாண்டு கழிச்சுன்னா கிட்டத்தட்ட 1160-70 இந்த வருடம் வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இது இவருக்கு அடுத்து வரக்கூடியவங்க வந்து இந்த ஒர்க்கை கண்டினியூ பண்ணி எழுதிக்கிட்டே போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் டீடைல்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேயா? அடுத்து இதுல ஒரு 2 சாங் இருக்கும் இந்த ஆங்கிலோ சாக்சன் கிரானிக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு 2 சாங்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 2 பேட்டில பத்தி சொல்லியிருப்பாரு. அந்த பேட்டில வந்து சாங் வடிவிலே சொல்லியிருப்பாரு. ஒன்னு வந்து பேட்டில் ஆஃப் பர்னாபார், ஸோ இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா த பேட்டில் ஆஃப் மால்டன். இந்த 2 எதுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் பர்னாபாரா இருக்கட்டும், இந்த பேட்டில் ஆஃப் மால்டனா இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு கதைக்களமா எடுத்து யார் பின்னால நாவல் எழுதியிருப்பா அப்படின்னா வால்டர் ஸ்காட். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த வால்டர் ஸ்காட் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா நாவல் வந்து எழுதியிருப்பாரு. ஓகே, இது எல்லாமே தான் இந்த பர்டிகுலர் ஏஜோட ப்ரோஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வரக்கூடியது. சிம்பிளான டீடைல்ஸ் தான். இந்த டீடைலை நீங்க ஃபர்தரா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னும் செக் பண்ணி கூட டீடைலா படிச்சுக்கலாம். இப்போ ஆங்கிலோ சாக்சன் லிட்ரேச்சரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் சொன்னதுதான். தே லவ் ஃப்ரீடம். அவங்களுக்கு ஃப்ரீடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தே தே ஆர் ஸோ ரெஸ்பான்சிவ் டு நேச்சர். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதிகமான பிலீஃப் அப்படிங்கிறது இருந்தது. கடவுள் மேல, அந்த விதி மேல வந்து அவங்க அதிகமான ஒரு நம்பிக்கையை வந்து வச்சிருந்தாங்க. பெண்களுக்கு நல்ல மரியாதை கொடுக்கக்கூடிய இலக்கியங்களா வந்து எழுதப்பட்டுச்சு. புகழுக்கு அவங்க வந்து அடிபணிஞ்சாங்க. புகழ் அப்படின்னா அவங்க அதுக்காக என்ன வேணாலும் செய்வோம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒர்க் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே ஆங்கிலோ சாக்சன் ப்ரோஸ்ல வந்து வந்துடும். ஓகேயா?